Previously on Unnoticed. Look at my face in the mirror, and I'll be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. ஐயோ போச்சே. நம்ம என்னதான் உடம்பு குறைக்கிறது கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம உடம்பு குறைக்கணும்னு நினச்சாலும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பார்ட், அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம என்னதான் பண்ணாலும் குறைக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நம்ம அதிகமான ஒர்க் அவுட் போட வேண்டியதாக இருக்கும். அது என்ன பார்ட் அப்படின்றத வச்சிருக்க உங்களுக்கே தெரியும். அண்ட் அந்த பார்ட்டுக்கு பேர் தான் நம்மளோட தொப்பை. ஏன் இந்த தொப்பை இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது, ஏன் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு நம்ம ஒர்க் அவுட்டில் ஸ்பெஷலாக போட வேண்டியது இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்பெஷலான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மீ அரவிந்த், வெல்கம் டு மை ஷோ அன்னோட்டிஸ். ஏன் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த தொப்பை நம்ம உடம்புல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜி இருக்கிறதுனால தான் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியுது. இப்படி நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜியை தாண்டி எக்ஸஸாக இருக்கிற எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கிற அடிப்போசைட் அப்படின்ற ஃபேட் செல்ஸில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபேட்லாம் நம்ம ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு விஷயம், நம்ம உடம்புக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனால் இதே ஃபேட் தான் நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்யுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு எப்போலாம் எனர்ஜி தேவையோ அப்போலாம் இந்த ஃபேட் பிரேக் டவுன் ஆகி நமக்கு அது எனர்ஜியாக தருது. ஆனால் இப்போலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஈக்குவலாக நம்ம ஒர்க் பண்ணுறோமா? இல்லை. அதனால தான் இந்த ஃபேட்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் நம்ம உடம்புல ஃபேட்டாக அப்படியே தங்கிடுது. இந்த ஃபேட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம அப்டோமினலில் சுற்றி இருக்கிற ஃபேட்டை தான் சப்கியூட்டினியஸ் ஃபேட் அண்ட் விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்கியூட்டினியஸ் ஃபேட் நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும். இப்போ நம்ம கையை இப்படி கிள்னா கூட அந்த ஃபேட்டை தான் நம்ம தொடுவோம். இந்த ஃபேட் நம்ம உடம்புல இருக்கிறது நல்லது தான், ஆனால் ரொம்ப ஓவராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி ஒபிஸாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த விசரல் ஃபேட் அப்படின்றது நம்ம ஆர்கன்ஸ்க்கு நடுவில் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபேட் நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தால் நல்லது. ரொம்ப ஓவராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளட் ப்ரெஷர், ஆர்டரிஸ் பிளாக், டயபெட்டிஸ், நமக்கு நிறைய பிரச்சனை தரும். இந்த மாதிரி இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். இப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஃபேட்லாம் ஹார்மோன் சென்சிட்டிவ் லிப்பேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸால் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியே இல்லை. ஏன்னா இந்த ஃபேட்லாம் இந்த ஃபேட் செல்ஸ்லேருந்து ரிமூவ் ஆக அட்ரெனர்ஜிக் ரிசெப்டார்ஸ் அப்படின்ற ரிசெப்டார்ஸும் முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த ரிசெப்டார்ஸ் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா ரிசெப்டார்ஸ். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது உருவாகிற அட்ரினல் அப்படின்ற ஹார்மோன்ஸ் இந்த ரிசெப்டார்ஸ் கூட ரியாக்ட் ஆகி ஃபேட்டை ரிமூவ் பண்ணும். ஆனால் இங்கே பிரச்சனையே இந்த ரிசெப்டார்ஸ் தான். இந்த பீட்டா ரிசெப்டார்ஸ் ரொம்ப நல்ல ரிசெப்டார்ஸ். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கிரியேட் ஆகிற அட்ரினல் ஹார்மோனை அக்செப்ட் பண்ணி ஃபேட்டை ரிமூவ் பண்ணிடும். ஆனால் இந்த ஆல்ஃபா ரிசெப்டர்ஸ் இருக்கே, அது நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணி அட்ரினல் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணாலும் அது கூட ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஃபேட்டை ரிலீஸ் பண்ணும். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா. கல்லஞ்சக்காரனா இருக்கிற இந்த ஆல்ஃபா ரிசெப்டர்ஸ் வந்து மற்ற பார்ட்ஸை விட நம்ம கஷ்டப்பட்டு குறைக்கணும்னு நினைக்கிற இந்த தொப்பையில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம தொப்பைக்கு நம்ம அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி அவ்வளோ ஒர்க் அவுட் போட்டு கரையிறானா அப்படின்னு ஃபீல் பண்ணுற இந்த ஃபேட்டுக்கு பேர் வந்து ஸ்டபன் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டபன் ஃபேட் நம்ம உடம்புல எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிப், தை, பெலின்னு ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டபன் ஃபேட்டில் இருக்கிற ஆல்ஃபா ரிசெப்டர்ஸோட எண்ணிக்கை மென்னை விட உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் உமன் அவங்க தொப்பையை குறைக்கிறதுக்கு மென்னை விட எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் போட வேண்டியதாக இருக்கும். இப்படி இந்த ரிசெப்டர்ஸ்லாம் தொப்பையை குறைக்கிற ப்ராசஸை தடுக்குதோ அதே மாதிரி ஒரு சில ஹார்மோன்ஸும் பண்ணுது. அதில் ஒன்று தான் வந்து இன்சுலின் ஹார்மோன். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் செல்ஸில் இருக்கிற ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுது. ஆனால் அந்த ஃபேட்டை இது ரிமூவ் ஆக்காமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டபன் ஃபேட்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால இந்த ஃபேட் ரிமூவிங் ப்ராசஸை அது ஸ்லோ ஆக்கிடுது. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ரிலீஸ் ஆகிற கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிசமை குறைச்சி ஃபேட்டை நம்ம உடம்புல அதிகரிக்குது. அதனால தான் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க வெயிட் போடுவாங்கன்னு. அதே மாதிரி நம்ம தூங்காமல் இருந்தாலும் இந்த கார்டிசோல் ஹார்மோன் அப்படின்றது வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் தைராய்டு அப்படின்ற ஹார்மோன் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பீட்டா ரிசெப்டர்ஸ் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை அது குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஆனால் அதே தைராய்டு ஹார்மோன்ஸ் அதோட பேலன்ஸை இழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை அது சல்லுன்னு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதனால தான் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வெயிட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம் ஒருத்தர் வந்து தொப்பை போடுறதுக்கு. அதனால தான் அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு நம்ம ஒர்க் அவுட்டும் போட வேண்டியது இருக்குது. ஓகே சரி, இந்த ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும், என்ன தான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் கேட்டதை நான் திருப்பியும் சொல்ல போகிறேன். அதாவது ஃபேட் கம்மியாக இருக்கிற சாப்பாடு எடுத்துக்கோங்க அண்ட் ஹெல்த்தியான டயட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள் அண்ட் கடைசியாக சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக ஒர்க்கும் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏய் சிப்ஸ் பேக்கெட் பேர் நான் வரேன். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.